दृश्यन्ति तमसे मुहुः कुमुदेन साहाय्यमाबिभ्रति यान्ति चन्द्रकिशोर केशरवपुः सौदाङ्गने प्रेङ्कणम् ज्ञानाम्बोनिधिवीचिकां सुमनसां कूलङ्कषां कुर्वती कामाक्ष्याः स्मितकौमुदी हरतु मे संसारतापोदयम्. குமுதினி சாகாயம். ஓகே ஓகே. ஸோ இந்த புன்னகையை பற்றி சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. ஸோ துருஹ்யந்தி தமசே, தமஸ்னை வந்து நம்ம இருட்டு அல்லது அஜ்ஞானம். இருட்டுங்கிறத பிளாக் கலரில் சொல்லுவோம். அதுக்கு பிளாக் கலரோட ஆப்போசிட் என்னது ஒயிட் கலர். அப்போது அதுக்கு பிளாக் கலருடைய துரோகம், துருஹ்யந்தின்னு சொன்னால் துரோகம் பண்ணுறதுன்னு அது நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது இந்த புன்னகை. அப்போ இன்னொன்று தமசுங்கிறதுக்கு அஜ்ஞானம். ஸோ அஜ்ஞானத்தை நீக்கக்கூடியதாக, ஜடத்தன்மையை நீக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த புன்னகை. ஸோ முகுகு மீண்டும் குமுதினி சாகாயம். குமுதினிங்கிறது குமுதமலர், அல்லிமலர். ஸோ அல்லிமலருடைய ஃப்ரெண்டு யார்? சந்திரன். ஸோ சகாயம் பண்ணக்கூடிய குமுத மலர்கள் விரியறதுக்கு காரணம், அல்லியெல்லாம் ராத்திரி விரியும். ஸோ அந்த விரியறதுக்கு காரணமாக சகாயம் பண்ணக்கூடிய சந்திரனை ஆபிப்ரதி. அப்போ சந்திரனோட வெளுப்பு, அந்த வெள்ளையை தன்னுடன் கொண்டிருக்கிறது இந்த புன்னகை. அதை தரித்து கொண்டிருக்கிறது. சந்திர கிஷோர சேகர வபுகு. சந்திர கிஷோர, கிஷோரன்னு பிறைச்சந்திரன், இளம் சந்திரன். அப்போ பிறைச்சந்திரனை தலையில், சேகர வபுகு தலையில் சூடிய சிவன் இல்லையா, சந்திரசேகரன். அந்த சிவனுடைய சௌதாங்கனே, அவருடைய அந்த உப்பரிகையில், ஸோ அவருடைய தலைமையில் இந்த புன்னகை அப்படி வீசுறதான். வீசுறது பார்த்தா பிரேங்கணமாக தோன்றுறது. பிரேங்கணம் யாந்தி, யாந்தின்னா அடைகிறது, ஊஞ்சல் தன்மையை அடைகிறதுன்னு என்ன அர்த்தம்? இந்த புன்னகை அவர் மேலே அப்படியே ஜில் ஜில் ஜில்னு வீசுறதா. அது வீசி வீசி ஆடுற ஊஞ்சலை போல் இருக்கிறது. சிவனுடைய அந்த தலை அவருடைய உடல் மேலேயும் படிந்து அந்த ஊஞ்சல் ஆடுற தன்மையை பெறுகிறது இந்த புன்னகை. ஞான அம்போநிதி வீச்சிகாம் சுமனசாம். சுமனஸ்ன்னு சொன்னால் பல அர்த்தம் உண்டு. சுமனஸ்னா நல்ல மனதை உடையவர்கள், ஜென்ரல் அர்த்தம். சுமனஸ் நல்ல மனதை உடையவர்கள். சுமனஸ்னா பூன்னு ஒரு அர்த்தம். சுமனஸ்னா முனிவர்கள் சொல்லுவோம், ஏன்னா அவெல்லாம் நல்ல மனசு உடையவர்கள். அதனால் இன்னொன்று தேவர்களுக்கும் சுமனஸ்னு பேர். ஸோ இந்த இடத்துல நல்லோர்கள், ஸோ நல்லோர்கள் முனிவர்கள். ஞான அம்போநிதி வீச்சிகாம், அவர்களுடைய ஞானம் ஆகப்பட்ட அம்போநிதின்னு சொன்னா தண்ணீருடைய நிதி எனது கடல். ஸோ அந்த அவர்களுடைய ஞான கடலை வீச்சிகாம் அலை அலையாக எழுப்புகிறது. எது? இந்த புன்னகை ஆகப்பட்டது ஞானத்தை கொடுக்கிறது. முதல்ல கொடுத்துட்டாரு இல்லையா, தமசே துருக்கியந்தின்னு விட்டார். அஜ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுக்கறது. அப்போ இவாளுடைய முனிவர்களுடைய ஞானத்தை வளர்க்கக்கூடிய அலை அலையாக கூலங்கஷாம் குர்வதி, அதாவது கரை கடந்து, கூலம்னு சொன்னால் கரை. ஸோ கரையை கடந்து வர மாதிரி அப்போ சுனாமி மாதிரி வருது. இந்த ஞானமாகப்பட்டது அவர்களுக்கு எப்படி வருதுன்னு சுனாமி ஆட்டமாக கரையை தாண்டி வரக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறது இந்த புன்னகை. ஸோ காமாட்சியாக ஸ்மித கௌமுதி. கௌமுதின்னு சொன்னானே சந்திரனோட கிரணங்களுக்கு கௌமுதின்னு பேர். சந்திரிகைகள்னு சொல்லுவோம், கௌமுதின்னு சொல்லுவோம் சந்திர கிரணங்களை. ஸோ ஸ்மித கௌமுதி, அப்போ குளிர்ச்சியான கிரணங்களோடு கூடிய புன்னகை. ஸ்மிதம், அந்த மந்த ஸ்மிதம் புன்னகை ஆகப்பட்டது குளிர் கிரணங்களோடு. நம்மளுடைய சம்சார தாப உதயம், நம்மளுடைய சம்சாரங்கிறது தபிக்கிறதா இருக்குது, தாபத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தாபத்தை உதிக்கின்ற அந்த தாபத்தை, கஷ்டத்தை ஹரத்துமே, என்னுடைய அந்த தபிக்கிற தன்மையை நீக்கிவிடட்டும். எனது குளிர்ந்த கிரணங்கள் போல இருக்கக்கூடிய இந்த புன்னகை என்னுடைய தாபத்தை நீக்கட்டும் சொல்றார். யாந்தி சந்திர கிஷோர சேகர வபுः சௌதாங்கணே பிரேங்கணம் ஞான அம்போநிதி வீச்சிகாம் சுமனசாம் கூலங்கஷாம் குர்வதி காமாக்ஷ்யாः ஸ்மித கௌமுதி ஹரது மே சம்சாரதாபோதயம். ஒரு நிமிஷம் வாசிங்கப்பா. काश्मीरद्रवधातु कर्दमरुचा कल्माशतां बिभ्रति हंसौगैरिव कुर्वती परिचितिं हारे कृतैर्मौक्तिकैः वक्षोजन्मतुषारशैलकटके सञ्चारमातन्वती कामाक्ष्याः मृदुलस्मितद्युतिमयी भागीरथी भासते
ஸோ புன்னகை வந்து இப்போ கங்கையாட்டிருக்குன்னு சொல்கிற மாதிரி காஷ்மீர திரவ தாத்து கர்தம ருச்சா. ஸோ இந்த புன்னகை வெள்ளை தான், எப்போவுமே வெள்ளையாக தான் இருக்கக்கூடாது. ஆனால் காஷ்மீர திரவன்னு சொன்னாலும் இந்த குங்குமப்பூ. ஸோ குங்குமப்பூவோடு சேர்ந்து தாத்து, அது ஒரு குங்குமப்பூ, அது ஒரு தாத்துலன்னு வருது ஒரு பொருள். ஸோ கர்தம ருச்சா, கர்தமன்னா அதோட சேரு. ஸோ குங்குமம் எல்லாம் நெஞ்சிலெல்லாம் பூசிப்பா. இவள் குங்கும பவுடர் பொடியெல்லாம் பூசி, கற்பூரத்தை பூசிப்பா, சந்தனத்தை பூசிப்பா, நெஞ்சில் எல்லாத்தையும் பூசிப்பா அந்த சிறந்த பெண்மணிகள்லாம். ஸோ அந்த கர்தமம்னா சேரு. அந்த குங்குமத்தோடு அந்த சேர்ந்ததுனால கல்மாஷதாம் பிப்ரதி. கல்மாஷம்னு இது கலர் ஆகிடுது, ஒரு மாதிரி கருப்பாகிடுது. இந்த குங்குமத்தோடு இந்த புன்னகை சேரும்போது ஒரு விதமான கலரை அடைந்து விடுகிறது, ஒரு களங்கம் மாதிரி இருக்குது. அது ஒரு கல்மாஷதாம். எப்படி சந்திரனில் ஒரு களங்கம் இருக்கோ அது மாதிரி இந்த புன்னகைக்கு இந்த குங்குமமே ஒரு குங்குமப்போட கலரே ஒரு களங்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கிறது. ஹம்ச ஓகைஹி இவ குர்வதி பரிச்சிதம். அதாவது ஒரு கங்கை நதியில் இப்போ பார்த்தோம்னா பாகீரதி பாசத்தைன்னு கடைசியில் சொல்கிறாருங்க. கடைசி லைனில் பார்த்தோம்னா பாகீரதி ஒரு புன்னகையை கங்கையோடு சமமாக சொல்கிறார். அதனால தான் கங்கையை சேர்த்துக்கிறோம் நம்ம. ஸோ கங்கையில் நிறைய ஹம்சங்கள் போகும், நல்ல சிறந்த நதி. அந்த மாதிரி நதியில் ஹம்சங்கள் நிறைய பார்க்கலாம். அப்போது இங்கே வந்து ஹாரே கிருதய மௌக்திகைஹி, ஹாரம் கழுத்தில் மாலை போட்டுருக்கா, முத்து மாலை போட்டுருக்கா. மௌக்திகைஹி முத்துக்களாலான மாலையை அது போட்டுருக்கும்போது அதை பார்த்தா இந்த புன்னகையாக்கப்பட்ட கங்கையில் புன்னகை வீசுறது, அப்படியே நெஞ்சு மேலே வீசுறது. அதில் ஒரு முத்து மாலை இருக்குது. அந்த முத்து மாலையில் முத்துக்கள் எல்லாம் பார்த்தா ஒரு ஹம்சமாக இருக்குது. கங்கை நதியாகப்பட்ட புன்னகையில் ஹம்சங்களை போல் இருக்கக்கூடிய முத்து மாலைன்னு சொல்கிறாருங்க. ஹம்ச ஓகைஹி, ஹம்ச ஓகம்னா கூட்டம், நிறைய ஹம்சங்கள் இருக்கிற மாதிரி குர்வதி பரிச்சிதம். பரிச்சயம்ன்றது அப்படி நமக்கு தெரிவிக்கிறது. இந்த புன்னகையில் இந்த முத்துமாலை ஆகப்பட்டது கங்கை நதியில் உள்ள நிறைய ஹம்சங்கள் போல விளங்குகிறது. வட்சோ ஜன்ம துஷார சைல கட்டகே. வட்சோஜா, வட்சான்னு சொன்னால் நெஞ்சு, வட்சத்தில் பிறந்தது, ஜன்னு பிறக்கிறது. எது பிறக்கிறது? மார்பகங்கள். ஸோ ஸ்தானத்துக்கு வட்சோஜான்னு பேர். ஸோ அந்த மார்பகங்களில் துஷார சைல கட்டகே. ஸோ அது ஒரு பனி மலையாட்டம் இருக்குது. ஸோ எப்போவுமே கங்கை வந்து அப்படியே பனி ஐஸ் போல் தண்ணீராக இருக்கும். அது மாதிரி இது வந்து இந்த ஸ்தனம்ங்கிற ஒரு மலை, ஸ்தனத்தையே ஒரு மலை மாதிரி சொல்கிறாங்க. ஸோ துஷார பனிமலையில் சைல கட்டகே, சைலன்னா மலை. ஸோ துஷார சைல பனிமலை. ஸோ அந்த பனிமலையோடைய கட்டகேன்னா தாழ்வரைன்னு சொல்லுவோம் நார்மலாக, அது ஒரு கரைன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கரையில் சஞ்சாரம் ஆத்தன்வதி, சஞ்சரிக்கிறது. ஸோ இது என்னது? கங்கை நதி வந்து கைலாஷ்லேருந்து இறங்கி வருது. ஏன்னா சிவனோட தலையிலேருந்துல இறங்கி வருது. ஸோ கங்கை நதி வந்து கைலாஷ் மவுண்டன்ஸு குளிர்ந்த மலையிலேருந்து இறங்கி வர மாதிரி இது புன்னகை ஆகப்பட்டது குளிர்ந்த மார்பகங்கள் வழியாக அப்படி வீசின்னு வருது, எல்லா திசைகளிலும் பரவுறது, அப்படியா போகிறது, சஞ்சாரம் அப்படி சஞ்சரிக்கிறது. காமாட்சியாக மிருதுல ஸ்மித தியுதிமயி, தியுதின ஒளி. ஸோ அவளுடைய புன்னகையை ஒளி பொருந்தி இருக்கிறது, வளவளேர்னு இருக்கிறது, அந்த மந்த ஸ்மிதமாகப்பட்டது. பாகீரதி பாசத்தை, அப்படிப்பட்ட கங்கை அப்படி ஒளி பொருந்தி சிறந்ததாக விளங்குகிறதுன்னு சொல்கிறேன். காஷ்மீர திரவதாது கர்தமருச்சா கல்மாஷதாம் பிப்ரதி ஹம்சௌகைரிவ குர்வதி பரிசிதிம் ஹாரே கிருதைர்மௌக்திகைஹி வக்ஷோ ஜன்ம துஷார சைலகடகே சஞ்சாரமாதன்வதி காமாக்ஷ்யாஹ மிருதுலஸ்மிதத்யுதிமயி भागीरथी वासते तम्बोर्वंश परम्परा इव कृपा सन्तानवल्ली भुवः सम्पुल्लसत्तवका इव प्रसृमरा मूर्ता प्रसादा इव वाक्पीयूषकणा इव त्रिपतगा पर्याय भेदा इव व्राजन्ते तव मन्दहासकिरणाः काञ्चीपुरी नायिके. ஸோ இந்த இதெல்லாம் இடத்தையும் கம்பேர் பண்ணுறாருங்க. கம்போஹோ வம்ச பரம்பரா இவ. கம்புன்னு சங்கு, தரான்னு ஒரு வார்த்தை இருக்குது, மூணாவது தா போட்டு தரானாலும் சங்கு, கம்புனாலும் சங்கு, ஸோ சங்கம்னாலும் சங்கு. ஸோ கம்போஹோ வம்ச பரம்பரா இவ. சங்கோடு சங்கு வந்து விளையாடுற ஒரு வெண்புரி சங்குன்னெல்லாம் சொல்லுவோம், வலம்புரி சங்குன்னு சொல்லுவோம். வெள்ளையாக இருக்கக்கூடியது சங்கு எப்போவுமே. ஸோ அதோடைய வம்ச பரம்பரை போன்ற புன்னகை அந்த வம்சத்தில் வந்ததோ நான் வெளுப்பாக இருக்கான்.
கிருபா சந்தான வல்லி புவக, அதாவது சந்தானங்கிறது ஒரு மரம் இல்லையா, பாரிஜாதம், சந்தானம், கற்பகம், இதெல்லாம் வந்து தேவலோகத்தில் உள்ள மரங்களுக்கு பேர். 5 விதமான மரங்கள் தேவலோகத்தில் உண்டு. எல்லாத்துலேயுமே மந்தார மலராக இருக்கட்டும், எல்லா மலர்களும் விளவிளேறும் இருக்கும். எல்லாமே ஒரு கற்பகத்தோடு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ். ஸோ அதனால அந்த சந்தான மரம் தேவ மரம். ஸோ கிருபா சந்தான வல்லி புவக, தேவலோகத்தில் உள்ள சந்தான மரம் போன்று கிருபையுடன் கூடிய அந்த கொடியோ அப்படின்னு என்னது, அதில் வெள்ளை வெள்ளையார்னு பூக்கும், அந்த பூக்கள்லாம் வெள்ளையாக இருக்கும். அது மாதிரி இந்த புன்னகை அந்த பூ போல் வெள்ளையாக இருக்குது அந்த கொடியோ, சந்தான மரத்தினுடைய கொடியில் பூக்கிற பூவோ. சம்புல்ல ஸ்தபகா இவ, நல்ல மலர்ந்த அதோடைய அந்த சந்தான மரத்திலிருந்து மலர்ந்த அந்த பூங்கொத்து, சம்புல்ல ஸ்தபகம், ஸ்தபகன்னா பூங்கொத்து, அப்படி மலர்ந்த பூங்கொத்து போல இருக்கிறது இவளுடைய புன்னகை. பிரசுமரா மூர்த்தாகா பிரசாதா இவ, அதாவது அந்த மரங்கள்லேருந்து வரக்கூடிய பூக்களில் ஒன்று மனம் எல்லா இடத்துலையும் பரவும் இல்லையா, அது மாதிரி இவளுடைய வந்து அந்த அது மாதிரி அந்த தேவ மரம்னு சொல்லும்போது அந்த மரத்தில் எதை கேட்டாலும் கொடுக்கும். அப்படிப்பட்ட கிருபையோடு கூட இருக்கும். அந்த மரத்துக்கு கிருபை உண்டு, எதை கேட்டதெல்லாம் கொடுக்கும். தேவலோகத்து மரம், கற்பக மரங்கள் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவளுடைய புன்னகையும் கேட்டதெல்லாம் கொடுக்குறது, அருளருது. ஸோ பிரசுமரான பரவிய, ஸோ அருள் வந்து பரவர் தான், அருளாகப்பட்டது. பிரசாதங்கிறது அருள். ஸோ அவளுடைய அருள் வந்து நாலா பக்கமும் அப்படியே பரவுறது. அந்த பிரசுமரா மூர்த்தமாக அந்த அருள் வந்து வெளியில் தெரியுது. எப்படி தெரியுது? புன்னகையாக தெரியுது. மூர்த்தி வடிவில் இருக்கக்கூடிய புன்னகையாக அவளுடைய அருள் பார்க்கப்படுகிறதுங்கிறாருங்க. ஸோ வாக்பீயூஷகணா இவ, பீயூஷம்னா அமிர்தம்னு அர்த்தம். ஸோ சொல்லாகப்பட்ட அமிர்த துளிகளோ இந்த புன்னகை. ஏன்னா வாக்கு வந்து எங்கேருந்து வருது? வாயிலேருந்து வருது. புன்னகை எங்கேருந்து வருது? வாயிலேருந்து வருது. ஸோ ரெண்டுமே வாயிலேருந்து வரும்போது இந்த வாக்குங்கிறதுடைய அமிர்த கணங்கள் தெரித்து வந்து புன்னகையாக மாறிவிட்டதோ அப்படிங்கிறாருங்க. பீயூஷகணா இவ திரிபதகா பர்யாய பேதா இவ, திரிபதகான்னு சொன்னது 3 விதமாக 3 பிரான்ச்சஸாக, பூஹு புவக ஸ்வக 3 இடத்துலையும் விழறது இல்லையா, அதான் பாதாளம். புவகன்னு சொல்ல முடியாது, அந்தரிட்சத்தை சொல்லலைங்க. அந்தரிட்சங்கிறது கைலாசம் தான், கைலாசத்துலேயும் இருக்கா. ஸோ சொர்க்கலோகத்துலேயும் தேவகங்கையாக இருக்கிறாள், மந்தாகினியாக இருக்கிறாள். அப்புறம் நம்ம லோகத்தில் வந்து கங்கையாக இருக்கா, பாதாள லோகத்தில் போகவதிங்கிற பேரோடு இருக்கா. அப்படி எல்லா தேவி பாகத்தில் பார்த்தா இன்னும் எல்லா லோகத்துலையும் இருக்காவும், எல்லா லோகத்துலேயும் வருது. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அந்த கங்கை தேவி பாகவதம் படிக்கிற வச்சு நம்ம பார்க்கலாம் அதை. ஸோ அப்படி திரிபதகான்னு சொன்னால் கங்கைன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு கங்கையோ, பரியாயனது சினோனிம்னு அர்த்தம். ஸோ இன்னொரு கங்கையோ அப்படிங்கிற மாதிரி இந்த புன்னகை இருக்கிறது. பிராஜந்தே, இப்படி ஒளிபொருந்து இருக்கிறதம்மா. தவ மந்தஹாச கிரணாக, அப்படிப்பட்ட உன்னுடைய மந்தஹாசத்துடைய அந்த கிரணங்களாகப்பட்டது. காஞ்சிபுரே நாயிகே, காஞ்சிபுரத்தில் விரிச்சிருக்கக்கூடிய நாயகி, உன்னுடைய புன்னகை கிரணங்கள் இவ்வாறு விளங்குகின்றன. பிராஜந்தே, ஒளி பொருந்தி விளங்குகின்றன. சம்போர்வம் ச பரம்பரா இவ கிருபா சந்தானவல்லி புவக சம்புல்ல சத்தபகா இவ பிரசுமரா மூர்த்தா பிரசாதா இவ பீயூஷகணா இவ த்ரிபதகா பர்யாய பேதா இவ விராஜந்தே தவ மந்தஹாச கிரணாஹ காஞ்சிபுரி நாயிகே वक्षोजे गणसार पत्र रचना भंगी सपत्नायिता ते मौक्तिक हरायष्टि किरण व्यापार मुद्रायिता गोष्ठश्री कुरुम्ब पल्लव पुटे प्रेकट प्रसूनायिता कामाक्षी स्फुरता मदीय हृदये स्वन्मन्दहासप्रभा. ஓகே. வட்சோஜனா ஏற்கனவே பார்த்தோம், ஸ்தனங்கள், மார்பகங்கள் பார்த்தோம். கனசார பத்திரம், கனசாரன்னு சொன்னாலே வெள்ளை கற்பூர பொடிக்கு கனசாரம்னு பேர். ஸோ இப்போது வட்சோஜ ஸ்தனங்களில் கற்பூர பொடியெல்லாம் பூசின்னு இருக்கா. பத்திர ரச்சனான்னு சொன்னால் வரையறது. ஸோ இவாள்லாம் கற்பூர பொடியை வச்சு நல்லா டிசைன்லாம் போட்டுக்கிறாளாம். கையில் காலை எல்லா இடமே போட்டு தேவப்பண்மணிலாம் போட்டுப்பா. அது மாதிரி இவளுடைய மார்பகங்கள்லேயே இந்த மாதிரி கற்பூர பொடியோடு பூச்சோடு ட்ராயிங் இருக்குங்க, பத்திர ரச்சனா. ஸோ பங்கி சபத்னாயிதா. ஸோ அந்த பூச்சை விட சபத்னான்னு சக்களத்தி மாதிரி இருக்கா அந்த புன்னகை. ஏன்னா அதுவும் வெள்ளவளையர்னு இருக்குது, புன்னகையும் வெள்ளவளையர்னு இருக்குது. ஸோ இதுக்கு அந்த பூச்சாகப்பட்டது பங்கின்னு ரொம்ப நல்ல சிறப்புன்னு அர்த்தம், பங்கி. ஸோ சபத்னாயுதா, அதுக்கு ஒரு சக்களத்தி போல இந்த புன்னகை இருக்கிறது. கண்டே அல்லது இது கழுத்தில்
மௌக்திக ஹரா மௌக்திக ஹரான்னா இந்த முத்து மாலை இல்லையா. ஸோ அந்த முத்து ஹரா எஷ்டிக்கிரண வியாபாரம். எஷ்டின்னு சொன்னால் கம்பு, எஷ்டினா கம்பு. ஸோ இது என்னாச்சு, எஷ்டினா கம்புன்னு சொல்லும்போது இங்கே பீம் ஆஃப் லைட்னு எடுத்துக்க வேண்டியதான். புன்னகையோடு கிரணங்களை எஷ்டி போல் ஒரு தூணாட்டமாக பீமாட்டமாக வருது, அப்படியே அந்த முத்து மாலை மேலே வருது. ஸோ என்னது, அதை ஹரான்னு சொன்னால் அபகரிக்கிறதுன்னு எடுக்கணும். ஹரான்னு சொன்னால் ஹாரம்னு எடுக்க முடியாது, ஹரானா அபகரிக்கிறது. ஸோ இந்த புன்னகை கழுத்தில் இருக்கக்கூடிய முத்து மாலையை அபகரிக்கக்கூடியதாக. ஏற்கனவே கற்பூர பொடியை இது கேலி பண்ணுறது தன்னுடைய வெள்ளையினால் சக்களத்தி மாதிரி இருக்குது. அது மாதிரி முத்து மாலை கழுத்தில் இருந்தால் அதை தோற்கடிக்கிறது. எஷ்டிகிரணம்னு சொன்னானது பீம் ஆஃப் லைட், அப்படியே அந்த புன்னகையோட பீம் அப்படி வர்றது, கம்பு மாதிரி வருது. வியாபார முத்ராயுதா, அந்த மாதிரி புன்னகை முத்திரை வைத்தது போல இப்படிப்பட்ட முத்திரையோடு கூட அந்த புன்னகை விளங்குகிறது. ஓஷ்டஸ்ரீ நிக்குரும்பம் சொன்னால் குவியல்னு அர்த்தம். ஸோ ஓஷ்டஸ்ரீ அழகு குவியலாகப்பட்ட உதடு. ஓஷ்டனா உதடு. ஸோ உதடு என்ன ரெட் கலரில் இதாக இருக்குது, அழகாக இருக்குது. அதில் பல்லவ புட்டே சாஃப்டாகவே இருக்குது. பல்லவன்னா சாஃப்ட், துளிர்னு அர்த்தம். சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த உதட்டின் மேலே வருது இல்லையா. பிரேங்கத் பிரசூனாயிதா, இது பிரசூனன்னு சொன்னான்னா ஒரு பூ. பிரசூனா, சூனானாலே பூன்னு அர்த்தம், பிரசூனா நல்ல பூ. ஸோ இது என்ன ஆகுது, உதடு மேலே தவழறதா இந்த புன்னகை. அப்போ பார்த்தா அங்கே போய் பிரேங்கத்தினு ஆடுகின்ற, அப்போ ஆடுகின்ற ஊஞ்சல் போல இந்த புன்னகை அந்த உதட்டு மேலே விளங்குகிறது. ஸோ காமாட்சி ஸ்புரதாம் மதிய ஹிருதய, என்னுடைய ஹிருதயத்தில் இந்த மந்தஹாச பிரபா, இப்படிப்பட்ட உன்னுடைய குளிர்ச்சியான மந்தஹாசமாக அது புன்னகையாகப்பட்ட அந்த ஒளி ஹிருதயே ஸ்புரதாம், என்னுடைய ஹிருதயத்துக்குள் தோன்றட்டும், ஸ்புரிக்கட்டும்னு நிறுத்த. நான் அந்த புன்னகையை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறார் இவர். உன்னுடைய புன்னகை, அதாவது ஒவ்வொரு விதமாக தியானம் பண்ணலாம். தேவியோட கடாட்சத்தை நினச்சி தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு 100 ஸ்லோகம் போட்டுட்டார். இப்போ புன்னகையை தியானம் பண்ணுங்கிறார். ஸோ என்னுடைய ஹிருதயத்தில் இந்த புன்னகையாகப்பட்டது உள்ளுக்குள்ளே மலரட்டும். வக்ஷோஜே கணசார பத்ர ரச்சனா மங்கீச பத்நாயிதா கண்டே மௌக்திகஹரா யஷ்டிகிரண வியாபார முத்ராயிதா ஓஷ்டஸ்ரீ நிகுரும்ப பல்லவ புடே பிரேங்கட் பிரசூனாயிதா காமாட்சி ஸ்புரதாம் மதீய ஹிருதயே त्वन्मन्दहासप्रभा येषां बिन्दुरिवोपरि प्रचलितः नासाग्रमुक्तामणिः येषां दीन इवादिकण्ठमयते हारकरालम्बनम् येषां बन्धुरिवोष्टयोररुणिमा ते स्वयं रञ्जनम् कामाक्ष्याः प्रभवन्तु ते मम शिव உல்லாசாய சாங்குராஹ. ஸோ ஏஷாம் சொன்னால் எந்த புன்னகைன்னு எடுத்துக்கலாம். ஏஷாம்னா எவைகளின் அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக எவைகளின், இங்கே புன்னகை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். எந்த புன்னகைகளின். பிந்துகு இவ உபரி பிரச்சலித்தக, ஒரு சின்ன ஒரு திவலை. இந்த புன்னகை அப்படி மொத்தமாக பீமாட்டமாக வருது, வெளியில் பெருசாக வருது. அந்த புன்னகை ஒரே ஒரு திவலை என்ன பண்ணுறதா, மூக்கு மேலே போய் ஒட்டிண்டு மூக்குத்தி ஆகிடுறது. ஸோ நாசாகிரம் முக்தாமணிகி, ஒரே ஒரு திவலை. ஸோ ஒரு பிந்து இது தெளித்து போய் மூக்கில் போய் பிரச்சலித்தக அங்கே சென்று, பிரச்சலித்தக அங்கே மேலே போய் நாசாகிரம் முக்தாமணிகி, நாசாகிரம் மூக்கு நுனி, நாசா அக்ர மூக்கோடு நுனியில் போய் ஒட்டிண்டு முத்து ஆகிடுறது. ஸோ புன்னகையை தான் முத்தாக மூக்கில் உட்காண்டிருக்குன்னுட்டார். ஏஷாம் எந்த புன்னகையை, தீன இவ ரொம்ப தீனமான, அதிகண்டம் ஹாரகன மாலை இல்லையா, முத்து மாலை போட்டுருக்கா கழுத்தில். ஸோ இது என்ன ஆகுது, ரொம்ப ஐயோ எனக்கு பிடிப்பே இல்லையே, கழுத்தில் இருக்க ஆடின்னு இருக்கேனே, எனக்கு ஒரு பிடிப்பு வேணுமே அப்படின்னு நினச்சிண்டு இந்த முத்தாகப்பட்டது, முத்து மாலை ஆக்கப்பட்டது. அதிகண்டம்னு கண்டத்தின் மேலே இருக்கக்கூடிய மாலை. கர ஆலம்பனம், ரொம்ப தீனமாக இருக்கிறதுனால ஏதோ ஒன்று பிடிச்சினா தேவையிலையே தோன்றது. எதை பிடிச்சிக்கிறதுன்னு பார்த்தா புன்னகை கட்டியாக பிடிச்சிக்கிறது. அப்போ தான் நல்ல விளையர்னு இருக்குது. முத்துக்கு ஒளி கம்மியாக இருக்குன்றாருங்க, அதுதான் அதுக்கு தீனம். அது முத்து மாலை என்ன தீனமாக இருக்குன்னு என்ன அர்த்தம், முத்தோட ஒளி கம்மியாக இருக்குது, டிம்மாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணுறதா, கர ஆலம்பனம். நார்மலாக கர ஆலம்பனம்னு சொன்னால் கையை பிடிச்சிக்கிறது, ஆலம்பனம்னு ஒரு கொழுகொம்புன்னு அர்த்தம். ஸோ ஒரு கொழுகொம்பாக இதை பிடிச்சினோடனே நல்ல பிரகாசமாக வெளுப்பாயிடுறது.
போகிறது. அப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறது இந்த முத்துமாலை. ஏஷாம் பந்துகு இவ, இந்த புன்னகையோட ஒரு பந்து மாதிரி, ஒரு ரிலேஷன் மாதிரி. ஓஷ்டயோகோ உதடுகளின் அருணிமா தத்தே ஸ்வயம் ரஞ்சனம். அப்பா நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கா சொல்லிட்டு அது ரொம்ப ஹாப்பி ஆகிடுறதா. ரஞ்சனம்னு ஹாப்பி, ரஞ்சயதி தி ராஜான்னு சொல்கிறோம். ராஜா மக்களை சந்தோஷமாக வைக்கிறதுனால தான் அவருக்கு பேரே ராஜா. அதனால் ரஞ்சனம்னாலே டு மேக் ஹாப்பி. ஸோ இதுகள் இந்த உதடுகள் ரெண்டும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறது. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல பந்து இருக்கா, இந்த புன்னகை இருக்குது அப்படிங்கிறதுனால. தத்தே ஸ்வயம் ரஞ்சனம், தாங்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தே இல்லை பிரபவந்து காமாட்சியாக தே, காமாட்சியினுடைய அந்த புன்னகை. ஹாசாங்குராகனா முளை விட்டு வரக்கூடிய அப்போ தான் மந்தமாக வருது, மந்த ஸ்மிதம். இது புன்முறுவல் மெதுவாக வருது. அப்படிப்பட்ட அங்குரித்து வரக்கூடிய அந்த புன்னகை. மம சிவ உல்லாசாய பிரபவந்து, என்னுடைய மங்களம். சிவங்கிறது மங்களம்னு அர்த்தம். சிவ உல்லாசம்னா அது துக்கி மேலே அடிக்கணும், அப்படியே எனக்கு ஹாப்பியாக அந்த சந்தோஷம் மங்களம் பொங்கணும். அந்த பொங்குகின்ற மங்களத்துக்காக இருக்கட்டும், பிரபவந்து ஆகட்டும் சொல்கிறார். येषां बिन्दुरिवोपरि प्रचलितः नासाग्रमुक्तामणिः येषां दीन इव अधिकण्ठम् अयते हारकरालम्बनम् येषां बन्धुरिव ओष्ठयोररुणिमा दत्ते स्वयं रञ्जनं कामाक्ष्या प्रभवन्तु ते मम शिव उल्लासाय हासाङ्कुराः. श्री कामाक्षी नमः. वैरायते कैरवैः नित्यं या नियमेन याचयत ते कर्तुं त्रिनेत्रोत्सवं बिम्बं चान्द्रमसं च वञ्चयति या गर्वेण सा तादृशी कामाक्षी स्मितमञ्जरी तव कथं ज्योत्स्नेत्य सौकीर्त्यते. करेक्ट. ஸோ யார்னா எந்த புன்னகை, எந்த அந்த இது மலர்கின்ற புன்னகை இருக்கு இல்லையா. ஜாட்ய அம்புநிதின்னு சொன்னா, அம்புன்னா தண்ணியோடு கடல்னா அது நிறைய நிதியாக இருக்கிறதுனா கடல்னு அர்த்தம். அம்போடு நிதினா அம்புநிதினா கடல். ஸோ இங்கே ஒரு பெரிய கடல் இருக்குது. என்ன கடல்னா ஜாட்யம்னு சொன்னான்னா குளிர். ரொம்ப சாட்டியம் பிடிச்சிருக்கான்னு கேட்போம் இல்லையா, குளிர் ஜுரம் வந்தானா, அதுதான் ஜாட்யம்ங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ஸோ ஜாட்யம்ங்கிறது ஒன்று குளிர், இன்னொன்று அஜ்ஞானத்துக்கும் ஜடத்தன்மை, அதுக்கும் ஜாட்யம். ஸோ ஜடத்தன்மையாக இருக்கிறதுனா அஜ்ஞானத்தினால அறிவிற்று இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஜாட்யம். இப்போ இந்த ரெண்டு அர்த்தம் இருக்குதுல்ல. ஸோ சினோதி பஜதாம் சினோதி, யார் தேவியை கும்பிடுறாளோ அவளுடைய அந்த ஜடத்தன்மையை நீக்குகிறது. அப்போது சந்திரனோட இங்கே பார்த்தோமானா, சந்திரன் குளிர்ச்சியை நீக்குவன், குளிர்ச்சி கொடுக்கக்கூடியவன். ஸோ ஜாடியா அம்புநிதி அவன் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவன். இந்த தேவியோட புன்னகையாகப்பட்டது சந்திரனுடைய குளிர்ச்சியை அம்புநிதியும் சினோதி அதை விட குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ சந்திரனுடைய குளிர்ச்சியை விட குளிர்ச்சியாக இருக்கிறது, அதனால சினோத்தின்னு தூக்கி அடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு குளிர்ச்சியோடு இருக்கக்கூடிய புன்னகை. அது மட்டும் இல்லை, அஜ்ஞானத்தை பஜதாம் சினோதி, பஜதாம் யார் கும்பிடுறாளோ அவளுடைய ஜடத்தன்மை அஜ்ஞானத்தை நீக்குகிறதாக இருக்கிறது. கைரவைகி வைராயத்தை, கைரவம்னு சொன்னால் குமுத மலர்கள், அல்லி மலர்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட வெள்ளை ஆம்பல், இது வெள்ளை கலர்களோட ஆம்பல் மலர்கள். ஸோ அந்த அந்த மலர்களோட வைராயத்தை, வைரம் பாராட்டுகிறது என்ன அர்த்தம், அதோட வெள்ளையெல்லாம் ஒன்றுமே இல்லை, தேவியோட புன்னகை அவ்வளோ அதை விட வெள்ளையாக இருக்குது. நித்தியம் யா நியமேன, அதாவது டெய்லியை எப்போவுமே நியமத்தோடு கூடி திரிநேத்திர உற்சவம் கர்த்தும் யததே. திரிநேத்திர உற்சவம் சொன்னால், திரிநேத்திரன்னு சொல்கிற முக்கண்ணை உடைய சிவன். ஸோ சிவனுக்கு அப்படி ஆனந்தத்தை கொடுக்கிறது. உற்சவம் கர்த்தும் யததே, அவருக்கு உற்சாகமாக இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது இந்த புன்னகை. நியமத்தோடு அவர்கிட்ட போய் அந்த புன்னகையாவது அவரை நெருங்கி அவரை சந்தோஷப்படுத்துறது. சாந்திரமசம் பிம்பம் ச வஞ்சயதி. சாந்திரமசம்னா சந்திரனோட சம்பந்தப்பட்டது சாந்திரமசம் சொல்லுவோம். சந்திரனோட சம்பந்தப்பட்டது கிரணங்கள் ஒன்று இருக்குது, இன்னொன்று சந்திர மண்டலம். ஸோ சாந்திரமசம் சொன்னால் சந்திர மண்டலத்தையே அதோடைய அந்த பிம்பம்னு சொன்னானது அந்த ஒளி. ஸோ சந்திரமண்டலம் முழுக்க சந்திரனோட ஒளி இருக்குது. ஸோ அந்த ஒளியை, சந்திரமண்டலத்தோட ஒளியை வஞ்சயதி கர்வேன, தன்னுடைய கர்வத்தால், என்ன கர்வம், நான் ரொம்ப வெளுப்பாக இருக்கேன், அந்த கர்வத்தினால அந்த புன்னகையாகப்பட சந்திரமண்டலத்தோட ஒளியை மங்க வைக்கிறது, வஞ்சிக்கிறது. சா தாதிருஷி, அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த புன்னகை, ஸ்மிதமஞ்சரி, உன்னுடைய அந்த புன்னகையை, தவன உன்னுடைய அந்த புன்னகையை, ஜோஸ்னா இது அசௌ கீர்த்தியத்தே கதம். கதம்னா ஏன், எப்படி,
அந்த ஜோஸ்னை கிரணங்கள். ஸோ உன்னுடைய புன்னகையை போய் சந்திரனுடைய கிரணங்களுக்கு ஒப்பிடலாமா? சந்திர மண்டலத்தையே வஞ்சிக்கிறது உன்னுடைய புன்னகையோடு ஒளியாகப்பட்டது. அப்படி இருக்கும்போது சந்திரனோட ஒளியோட ஜோஸ்னா என்று உன்னுடைய புன்னகையை எப்படி தான் கம்பேர் பண்ணலாம்? ஏன்னா பல இடங்களில் ஜோஸ்னைக்கு ஒப்பிடுறோம், நம்ம நிலவோட கிரணங்களோடு ஒப்பிடுறோம். ஆனால் இங்கே அவர் கேட்குறார், இவ்வளவெல்லாம் சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய குளிர்ச்சி ஜாஸ்தியாக இருக்குது சந்திரனை விட, சந்திர மண்டலத்தோட ஒளியை நாசம் இதாக கீழாக்குறது, இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒன்று புன்னகையை ஜோஸ்னா இது உன்னுடைய புன்னகை கிரணங்கள் என்று அசௌ கதம் கீர்த்தியதே, எப்படி அதை சொல்லலாம்? சொல்லக்கூடாது, உன்னுடைய ஒளி அதை விட ஜாஸ்தி அப்படிங்கிற. याजाढ्याम्बुनिधिं चिनोति भजतां वैराजते कैरवैः नित्यं या नियमेन याचयत ते कर्तुं त्रिनेत्रोत्सवं बिम्बं चान्द्रमसं च वञ्चयति या गर्वेण सा तादृशी कामाक्षी स्मितमञ्जरी तव गतं ज्योत्स्नेत्यसौ कीर्त्यते आरूढारभसात् पुरः पुररिपोः आश्लेषणोपक्रमे याते मातरुपैति दिव्यतटिनी शङ्काकरे तत्क्षणम् ओष्णं वेपयति भ्रुवौ कुटिलयति आनम्रयत्याननं तां वन्दे मृदुहासपूरसुषमाम् एकाम्रनाथप्रिये. ஓகே, ஸோ அதாவது புரரிப்போகோ ஆஸ்லேஷன உபக்கிரமே. ஆஸ்லேஷனம்னா ஆஸ்லேஷனம் கட்டிக்கிறதுன்னு அர்த்தம், ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. ஸோ புரரிப்பு புறமெடுத்த சிவன், சிவனுடைய கிட்டக போகிறது, புன்னகை போகிறது. ஸோ அவரை கட்டிக்கிறது, புன்னகை ஆகப்பட்டது, அவரை இணைக்கிறது. உபக்கிரமம்னா ஸ்டெப்பிங் ஃபார்வேர்டு, அப்படியே சிவன் கிட்டக்க போய் அவரை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது புன்னகை. ஸோ ரவசாத்திர வேகமாக போகிறதான், ரபசன வேகமாக போய் அவரை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஆரூடா, அவர் மேலே ஏறிடுறது இந்த புன்னகை. யாத்தே மாத்தக, யாத்தேன்னா எந்த புன்னகை இவ்வாறு என் அம்மா இப்படி உன்னுடைய புன்னகை அவர் மேலே ஏறுறதே, அப்படி ஏறி போகிறச்சோ என்ன ஆயிடுது? தலை மேலே போகிறது, இந்த புன்னகை தலை மேலே போகிறதா. திவ்ய தட்டினின்னு தேவகங்கை இல்லையா, தேவகங்கை பகவானோட தலை மேலே உட்காண்டிருக்கா, கங்கை பகவானோட தலை மேலே உட்காண்டிருக்கா. ஸோ அங்கே போன உடனே சங்காகரி தட்சணம், இந்த புன்னகையை மேலே ஏறின உடனே இந்த புன்னகையே கங்கை மாதிரி நினச்சுடுறான். ஸோ புன்னகை ஏறின உடனே தன்னுடைய சக்கரத்தையோட ஞாபகம் வந்துடுது, அந்த வெள்ளையாக இருக்கிற கங்கை நதி மாதிரி இவளுக்கு தோணிடுறது புன்னகையை பார்த்த உடனே. ஸோ அது சங்காகரி, சந்தேகம் ஏற்பட்டு விடுது, கங்கைங்கிறது சக்களத்தி, என்னுடைய சக்களத்தியா அப்படிங்கிற கோபத்தில் ஓஷ்டம் வேப்பயத்தி, அப்படியே உதடு துடிக்கிறது. சக்களத்தையோட நினைவு வந்த உடனே அவள் தேவியோடைய உதடெல்லாம் துடிக்கிறது. புருவவு குட்டில எது புருவத்தை நெரிக்கிறான், கோபம் வந்துடுது. ஸோ புருவத்தை நெரிக்கிறாள், புருவவு குட்டில எத்தி அப்படி வளைச்சு அப்படியே நெரிக்கிறான். ஆனம்ரயத்தையே ஆனனம், ஆனால் இப்படியெல்லாம் கோவப்படுறோமே நினச்ச உடனே ஒரு வெக்கம் வந்துடுதா, உடனே மூஞ்சி தொங்க போட்டுக்கிறான். ஆனம்ரயத்தின்னு, ஆனம்ரன்னு வணங்குதல்னு அர்த்தம். ஸோ முகத்தை வணங்கிறாள்னு அர்த்தம், குனிஞ்சு விடுறான், முகத்தை குனிந்து வைத்துக் கொள்கிறாள். அப்படியெல்லாம் நடமாடக்கூடிய அந்த தேவியோட புன்னகை தாம் வந்தே மிருதுஹாச பூர சுஷமாம், அந்த புன்னகையோடு கூட இருக்கக்கூடிய காமாட்சியை. ஸோ தாம்னா அந்த காமாட்சியை. ஸோ மிருதுஹாச பூர புன்னகை, அரும்பிய புன்னகையோடு கூடிய சுஷமாம், அழகுடன் கூடிய அந்த காமாட்சியை வந்தே. ஏகாம்பரநாத பிரியனை, ஏகாம்பர ஒரு ஒரு மாமரத்துக்கு தானே இருக்கார். ஸோ அந்த மாமரத்து அவருக்கு பிரியமான காமாட்சியை உன்னை இது பண்ணுறேன். காமப்பிரதேன்னு சில இடத்துல வருது இல்லையா, காமப்பிரதேன்னு வேண்டிய விருப்பங்களை எல்லாம் அளிக்கக்கூடிய அந்த தேவியை நான் வணங்குகிறேன். आरूढारभसात् पुरः पुररिपोः आश्लेषणोपक्रमे याते मातुरुपैति दिव्यतटिनी शङ्काकरी तत्क्षणम् ओष्ठं वेपयति भ्रुवौ कुटिलयति आनम्रयात्याननं तां वन्दे मृदुहासपूरसुषमाम् एकाम्रनाथप्रिये. वक्त्रेन्दो तव चन्द्रिका स्मितरुचिः वल्गुस्फुरन्ती सतां स्याच्चेदुक्तमिदं चकोरमनसां कामाक्षि कौतूहलम् एतच्चित्रमहर्निशं यदधिकां येषा रुचिं गाहते बिम्बोटद्युमनिप्रभा स्वपि च यत्
விபோகம் ஆலம்பதே. வக்ர இந்தோஹோ, வக்ரன முகம். ஸோ முகத்துடைய முகம் நிலவு போல் இருக்குது. தேவியோட முகம் நிலவு, எப்போவுமே நிலவுக்கு கம்பேர் பண்ணுவா இல்லையா? ஸோ தேவியோடைய அந்த முகமாகப்பட்ட சந்திரன் தவ சந்திரிகா ஸ்மித ருச்சிகி. ஸோ அந்த முகத்தில் அழகான புன்னகை வந்து கிரணம், புன்னகை வந்து சந்திர கிரணம் போல இருக்கிறது. சந்திரன் முகம், அதில் இருக்கக்கூடிய புன்னகை சந்திரனுடைய கிரணங்கள் அப்படி இருக்குது. ஸோ ருச்சிகி, ருச்சிகின்னா அந்த கலர், வெளவெளேர்னு இருக்கக்கூடிய அந்த அழகு புன்னகை. வல்கு ஸ்புரந்தி, வல்கு ஸ்புரந்தின்னா அழகாக மெதுவாக அழகாக மலர்றது. புன்னகையாகப்பட்டது மலர்ச்சியை குடிக்கிறது, முகமே மலர்ச்சி ஆயிடுறது. ஸோ சதாம் சகோர மனசாம், சதாம்னா சாதுக்கள். சாதுக்கள் வந்து எப்படிப்பட்ட மனசு உடையவர்கள்? சக்கோர பட்சியை போன்ற மனசை உடையவர்கள் தான். சக்கோர பட்சி என்னப்படும்? சந்திரிகைகள், அதாவது நிலவுடைய கிரணங்களை மட்டும்தான் சாப்பிடுவது. அதுக்கு ஆகாரமே நிலவுடைய கிரணங்கள், அது சக்கோர பட்சி. இங்கே இவாளுடைய ஆகாரம் என்னது? தேவியோட புன்னகை தான் சாதுக்களுடைய ஆகாரம். ஸோ சக்கோர பட்சி எப்படி நிலவை கிரணம் சாப்பிட்றதோ அது மாதிரி புன்னகையாகப்பட்ட கிரணங்களை அருந்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த தேவியோட புன்னகையை தியானம் பண்ணுறாவா. அப்படி தியானம் பண்ணக்கூடிய அவர்களுக்கு கௌதூகலம் சியாத்து யுக்தம். ஸோ அவர்களுக்கு குதூகலத்தை கொடுக்கிறது இந்த புன்னகையாகப்பட்டது. அவர்களுக்கு கௌதூகலம், குதூகலத்தை சியாச்சேத் அது கொடுப்பது என்றால் யுக்தம், இதம் யுக்தம், இது நல்லதே, அது பொருத்தமானதே. ஸோ புன்னகை இது வந்து அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறது பொருத்தமானதே. யுக்தம் இதம், இது யுக்தியா ஒரு பொருத்தமானது. ஆனால் ஏத சித்திரம், இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஆச்சரியத்தை சொல்கிறாருங்க. அகர்நிஷம், டே அண்ட் நைட்டு, டே அண்ட் நைட்டு எது அதிகாம் ஏஷா ருச்சிங்காகதே பிம்போஷ்ட தியுமணி. பிம்போஷ்ட தியுமணின்னு சொன்னால், பிம்போஷ்டம் சொன்னான்னா கொவ்வை பழம் போன்ற ஓஷ்ட உதடு. ஸோ ரெட்டு கலரில் இருக்குது உதடு, ரெட்டு கலரில் இருக்கக்கூடிய. அப்போ காலை தியுமணின்னு சூரியன் அர்த்தம், ஒளி கொடுக்கக்கூடிய மணி, சூரியமணி சொல்ல மாட்டோமா? அப்போ சூரியன், அப்போ சூரியன் போல் ரெட்டு, அதை காலை சூரியன் எடுத்துக்கணும். இப்போ காலை வேளை சூரியன் போல் ரெட்டாக இருக்கக்கூடிய அந்த பிம்போஷ்டம் சொல்லக்கூடிய கொவ்வைப்பழ உதடுகள் வழியாக அந்த பிரபையோடு கூட அந்த ரெட் கலர் ஒளியோட காலை சூரியன் போல் இருக்குது. அந்த புன்னகையாகப்பட்டது ரெட் கலர் தோச்சுன்னு வருது. ஸோ அப்படி ருச்சிம்காகத்தே, ருச்சிம்னா அந்த கலரில் மூழ்கி வருகிறது இந்த புன்னகையாகப்பட்டது, அதில் மூழ்கி வருகிறது, ரொம்ப அதிகமாக பிரகாசமாக தெரிகிறது. அப்போ அந்த புன்னகையோட அந்த ரெட் கலரோடு சேரும்போது இன்னுமே அழகாக தெரியறது. ஆனால் இது என்ன பண்ணுறது? பிப்போகமாலம்பதே, அந்த உதடுகளோடு கூட ஒரு இன்டிஃபரண்ட்டாக இருக்குது, பிடிக்கல. எதுக்கு உதடுகளை பார்த்தா பிடிக்கலையா? ஏத்த சித்திரம், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. அதோட புன்னகை இன்னும் அழகாக காட்டக்கூடிய உதடுக்கு வெளியில் வரும்போது இதுக்கு ஏன் இவ்வளோ கோவம்? இது இட்ஸ் வெரி ஹாட்டி, ஹாட்டின்னு சொன்னால் இது பிடிக்கலைங்கிற மாதிரி ஒரு இன்டிஃபரண்ட்டாக இருக்கே. ஏன் அப்படின்னு கேட்டால், ஏன்னு கேட்டால் உதடுகளை பிரிச்சுட்டு வரவேண்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி உதடுகளை அதை இதை பிடிக்க வேண்டியிருக்கேன், அது ஒரு வேலையாக இருக்கேன். இந்த புன்னகை வெளியில் வரும்போது இயல்பாக வர முடியாமல் இந்த உதடு தடுத்துன்னு இருக்கேன், அதனால அதுக்கு அந்த உதடு இப்படி பிரிச்சுன்னு வர வேண்டியிருக்கேன்னு ஒரு ஹாட்டி இன்டிஃபரன்ஸாக இருக்குன்னு சொல்கிறான். वक्त्रेन्द्रोत्सव चन्द्रिका स्मितरुचिः वल्गुस्फुरन्ती सताम् स्याचेत्युक्तमिदं चकोरमनसां कामाक्षि कौतूहलम् एतच्चित्रमहर्निशं यदधिकाम् एषा रुचिं गाहते बिम्बोष्टद्युमणि प्रभास्वपि च यद् बिम्बोक आलम्बते. राधे कृष्णा मैम. थैंक यू. सादृश्यं कलशाम्बुदेर्वहति यत् कामाक्षि मन्दस्मितं शोभाम्बोष्टरुचाम्बविद्रुमभवाम् एतद्विदां ब्रूमहे एकस्मादुदितं पुरा किल पपौ सर्वः पुराणः पुमान् एतन्मध्यसमुद्भवं रसयते माधुर्यरूपं रसम्. ஸோ கலஷாம்புதேகே சாதிருஷ்யம், கலஷாம்புதின்னு சொன்னால் பார்க்கடல்னு பேர். ஸோ கலஷாம்புதேகே சாதிருஷ்யம், இதை பார்த்தா பார்க்கடல் மாதிரி பளீர்னு விளவளேர்னு இருக்குது புன்னகை. வகத்தியத்து, அதை வகிக்கிறது, அந்த பார்க்கடல் வெள்ளையை வகிக்கக்கூடிய இந்த புன்னகை, இந்த புன்னகை மந்தஸ்மிதம், உன்னுடைய புன்னகை மந்தமான மென்மையான புன்முறுவல், அப்படி வகிக்கிறது பார்க்கடலோட கலரை. சோபாம் ஓஷ்டருச்சா, ஓஷ்டருச்சான்னு அந்த அதோடு அந்த சிவப்பு கலர் வேறு ஜாயின் ஆகுது. அவளுடைய உதடு சிவப்பு கலரோடு சேர்ந்து சோபாம் ரொம்ப சோபையாக இருக்கிறது. ஹே அம்பா, அம்மா
வித்ருமபவம் ஏதத் விதாம் ரூமகே. இப்போ கலசாம்புதி மாதிரி இருக்கு சொல்லியாச்சு. கலசாம்புதியில் பவழப்பாறைகள்லாம் இருக்கும். கடலில் பாறை, எப்போவுமே கடலில் பார்த்தோன்னா பவழப்பாறைகள் எல்லாம் சொல்லுவாள். பவழம் மாதிரி இருக்கும், பவழங்கள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி கடலில் பவழங்கள் இருக்கிறதோ அது மாதிரி உன்னுடைய அந்த புன்னகை ஆகப்பட்டது இதுதான் பவழப்பாறை. கடலில் இருக்கிற பவழப்பாறை என்ன பார்த்தா உன்னுடைய உதடு. ஸோ வித்ருமபவம், வித்ருமத்தோடு பவழப்பாறைகளோடு வருது. ஏதத் விதாம் ரூமகே. இப்படி இருக்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸு? பிதான பேதம், வித்தியாசம். என்ன வித்தியாசம் சொல்கிறோம்? ஏகஸ்மாத் புரா உதித்தம் புரா கில பபௌ சர்வக. அதாவது சர்வன சூரியன், சிவன். சிவன் என்ன பண்ணினா முதல்ல பார்க்கடல் முதலில் சொல்லப்பட்டது என்னது? பார்க்கடல். ஸோ ஏகஸ்மாத் ஒன்றிலிருந்து, ஒன்றுனா எதா ஒன்று, ஒன்று புன்னகை, ரெண்டு பார்க்கடல். இது ரெண்டில் ஏதோ ஒன்று இங்கே என்னது? பார்க்கடல். பார்க்கடல்லேருந்து முன்னாடி விஷம் வந்தது சரியா? புறான முன்னாடி வெளிவந்த அந்த உதிதம் ஏற்பட்ட விஷம்னு சேர்த்துக்கலாம். விஷத்தை சர்வக பபௌ சிவன் குடித்தார். ஸோ சிவன் முதல்ல வந்தோடனே ஒரு தரம் குடிச்சுவிட்டார். அப்படியே பால்லேருந்து கடல்லேருந்து விஷம் குடித்தார். ஆனால் புராண புருஷன், ஆதி காலத்து ஆதி யோகின்னு சொல்கிறோம் இல்லையா சிவனை. ஸோ அந்த யோகி புருஷன் அந்த பார்க்கடலோட விஷத்தை டக்குன்னு குடிச்சுவிட்டார். ஆனால் ஏதன் மத்திய சமுத்பவம், ஏதன் மத்தியானது இந்த புன்னகையின் நடுவிலிருந்து வரக்கூடிய மாதுரிய ரூபம் ரசம், மதுரமாக இருக்கக்கூடிய அமிர்தம். ஸோ தேவியோட புன்னகை கிரணங்கள்லேருந்து நடுவில் என்ன வருதுன்னு கேட்டால் அமிர்தமயமான அந்த மதுரிய ரூபம், அந்த மாதுரமான அந்த அழகான அமிர்த ரசம் வருகிறதே, அதையை உத்பவம்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை ரசயத்தே ப்ரெசன்டென்ஸில் போட்டார். அங்கே புறானார், முன்னாடினார். இங்கே ரசயத்தேனா ப்ரெசன்டென்ஸு. இப்போவும் குடிச்சுட்டே இருக்கார், நிற்கிறதே இல்லை. இந்த மதுரமான இந்த ரசத்தை எப்பொழுது கண்டினியூஸாக குடிச்சிட்டு இருக்கார். ஆனால் பார்க்கடலில் வந்த ஒரு ரசம், அது என்ன ரசம்? காலக்கூட விஷம். ஆலகால விஷத்தை ஒரு வாட்டி தான் குடிச்சாருமா. இப்போ உன்னுடைய அமிர்தத்தை அதுக்கு மாற்று இல்லையா? விஷத்துக்கு மாற்று அமிர்தம் இல்லையா? இந்த அமிர்தத்தை குடிச்சு தீர மாட்டேங்கிறது. அந்த விஷத்தை நீக்கிறதுக்கு நீ குடிச்சுட்டே இருக்காருங்கிற. सादृश्यं कलशाम्बुधैर्वहति यत् कामाक्षि मन्दस्मितं शोभाम् ओष्ठरुचाम्बविद्रुमभवाम् एतद्विदां ब्रूमहे एकस्मादुदितं पुराखिल पपौ शर्वपुराणः पुमान् एतन्मध्य समुद्भवं रसयते माधुर्यरूपं रसम्. வித்ரும பவாம் இருக்குன்னா பவம்னு போட்டுங்க. उत्तुङ्गस्तन कुम्भशैलकटके विस्तारि कस्तूरिकापत्र श्रीजुषि चञ्चलास्मितरुचः कामाक्षि ते कोमलाः सन्ध्यादीदितिरञ्जिता इव मुहुः सान्द्रादरज्योतिषा व्यालोलामलशारदाभ्रशकल வியாபாரம் ஆதன்வதே. ஸோ உத்துங்க ஸ்தன கும்பா, அதாவது ஸ்தன கும்பம்னு இந்த கும்பம் மாதிரி இருக்கக்கூடிய கலசங்கள், மார்ப கலசங்கள்னு சொல்ல மாட்டல, அப்படி உயர்ந்த எடுப்பான அந்த மார்பங்கள் ஸ்தன கும்பம் மார்பகங்கள். சைல கட்டக்கே, அது ஒரு பெரிய இது மலை மாதிரி இருக்குது. இந்த மார்பங்களை சொல்லும்போது மலை மாதிரி சொல்லுவாள். ஸோ அந்த கட்டக்கம்னு சொன்னால் தாழ்வரை. ஸோ அதில் போய் விழுறது. அது அதை புன்னகை மேலேருந்து கிளம்பி நெஞ்சில் போய் விழுறது. புன்னகையோடு புன்னகை நாலா திசையிலையும் பரவும். அப்போ தன் கீழையும் தன்னுடைய மார்பங்கள் மேலேயும் படுறது. அந்த சைல கட்டக்கே அந்த ஸ்தனமாகப்பட்ட மலையின் மீது விழும்பொழுது விஸ்தாரி கஸ்தூரிகா பத்திர ஸ்ரீஜுஷி, அங்கே என்ன இருக்குது? தேவியோட மார்பங்கள் எல்லாமே அந்த மகரிகா சித்திரம்னு சொல்லிட்டு அழகாக வரைஞ்சி வைப்பான். இப்போ தான் எல்லாம் அந்த டாட்டூவா அடிச்சுக்கிறாளே, அது மாதிரி மகரிகா சித்திரம்ங்கிறது அந்த காலத்து அதை ஒரு படம் வரைகிறது. அப்படி கைகளில் மார்பங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாளாம். ஸோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய விஸ்தாரமான மகரிகா சித்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த வரைபடம் நெஞ்சில் வரைஞ்சிட்டுருக்கான். அது ஒரு அழகாக இருக்குது. அந்த ஸ்ரீயோடு கூட ஜுஷின்னு சேர்ந்து, இந்த புன்னகை அந்த மகரிகா சித்திரத்தோடு கூட சேர்ந்து காமாட்சி தே கோமலா சஞ்சலா ஸ்மிதருச்சகா, அதாவது கோமளமான அழகான சஞ்சல்யமாக இருக்குது. அதனால தான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறது. இந்த புன்னகை ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறது, எல்லா இடம் பரவுறது. ஸோ அப்படி சஞ்சலமான உன்னுடைய அந்த புன்னகையோட கலர் இந்த மகரிகா சித்திரங்களோடு கூடி
சந்தியாதீதி அஞ்சிதா இவ. ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த ரெட்டு கலரில் வரைஞ்சிருக்கு. மகரிகா சித்திரம் வந்து ரெட்டு கலரில் இருக்குது. அப்போ இது படரும்போது என்ன எப்படி இருக்குன்னா சாந்திர அதர ஜோதிஷா. அதர ஜோதிஷான்னு ஏன்னா பிகாஸ் புன்னகையே ஒரு கவரோடு வருது. புன்னகை இஸ் கவர்டு ஏதோ கூட தன்னுடைய உதடுகளோடு வெளியில் வரக்கூடிய அந்த ரெட்டு கலரால் கவர் பண்ணி வருது இந்த புன்னகை. ஸோ சாந்திர அதர ஜோதிஷா அப்படி வரும்பொழுது ஒயிட்டு ப்ளஸ் ரெட்டு அப்படி இருக்குது. ஸோ சந்தியாதீதி அஞ்சிதா இவ. அஞ்சிதான்னு அமைப்பு என்ன அமைப்புன்னு சொன்னால் சந்தியா காலத்தினுடைய ஒளி. சந்தியா காலத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆக போகிறேன். அப்போ பார்த்தோமானா ஒரு பெரிய நமக்கு நம்ம ரோட்டில் போடுறதே சரி, வி ஹவ் என்ஜாய்டு ஸோ மெனி டைம்ஸ் சச் சீன்ஸ். என்னென்னா ஒரு மலை மாதிரி இருக்கும், வெள்ளை வெளேர்னு அந்த நம்ம போகிற இடத்துல வெள்ளையாக ஒரு மலை மாதிரி ஒரு மேகங்கள் அப்படியே வச்சுக்கலாம். மேகமே மலை போல் தெரியும், சுற்றி இந்த ரெட்டு கலர் ரிங்கு மாதிரி தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீன்லாம். ஸோ அது மாதிரி இருக்கான் இந்த புன்னகை வந்து மலை மாதிரி. எங்கே அவளோட நெஞ்சு மேலே மலை போல் இருக்குது, அந்த மலை மேலே அதை சுற்றி ஒரு பரவிய இந்த உதடோடு ஒளியாகப்பட்டது. அதை சுற்றி இருக்கக்கூடிய ரிங்கு மாதிரி ஆகி அது சாயங்கால நேரத்தில் உள்ள சூரிய அஸ்தமனமாகக்கூடிய வேளையில் உள்ள ஒளி போல அஞ்சிதா இவ அமைப்பாக. வியாலோல அமல சாரதாப்ர. சாரதாப்ரன சரத்கால மேகம், அது வெள்ளவெளேர்னு இருக்கும். அந்த மேகத்தை சுற்றி ரிங் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு ஒளி ரொம்ப அழகாக தெரியும். அது மாதிரி இருக்கான் வியாலோலம். அப்படி அசைகின்ற இந்த புன்னகை அமல சாரதா அப்ர சரத்காலத்து மேகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒளி மாதிரி சகல வியாபாரம் ஆத்தன்வதே. அந்த வியாபாரத்தை பண்ணுறதுன்னு அந்த மாதிரி ஒரு அமைப்பாக ஒரு ரெட் ரிங் அரவுண்ட ஒயிட் மேகம் மாதிரி புன்னகை வந்து ஸ்தலமாகப்பட்ட மலை மேலே இருந்து உதடோடு ஒளி அதோட சுற்றி இருக்கிற ரிங் மாதிரி அப்படிப்பட்ட வியாபாரத்தை செய்கிறதேன்னு சொல்கிறேன். तुङ्गस्तन कुम्भशैलकटके विस्तारि कस्तूरिका पत्रश्रीजुषि चञ्चला स्मितरुचः कामाक्षि ते कोमलाः सन्ध्यादीतिरञ्जिता इव मुहुः सान्द्र अगरज्योतिषा व्यालोलामलशारदा व्रजफल व्यापारमातन्वते. श्री कामाक्ष्यै नमः. कामाक्ष्यै नमः. दूरतयेव तिष्ठतु कथं वैमल्यमात्रादिदं मातस्ते सकपाटवीतिमयतां मन्दस्मितैर्मञ्जुलैः किं चेयं तु विदास्ति दोगनवशात् एकं तु सञ्जायते कामाक्षी स्वयम् अर्थितं प्रणमताम् अन्यत्तु दो दुह्यते. क्षीरं दूरत एव तिष्ठतु. ஸோ க்ஷீரம்ங்கிறது பால் இல்லையா, பாலோடு கம்பேர் பண்ணுவோம். நார்மலாக புன்னகை என்ன சொல்லுவோம், பால் போல் வெண்மை அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் அந்த பால் அங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறார். பால் அங்கே இருக்கட்டும், தூரத்தையே வத்திச்சது, அது பாட்டு தூரத்தில் இருக்கட்டும். அந்த பால் கதம் வைமல்ய மாத்திரம் பால் வந்து வெறும் வெள்ளை கலரில் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இதை புன்னகையோடு கம்பேர் பண்ண முடியுமா? வைமல்யம்னா விமலமாக கிளியராக பால் அப்படி வெள்ளையாக இருக்கிறதுனால மட்டுமே இதம் இந்த புன்னகையோடு கம்பேர் பண்ண முடியுமா? கதம் எப்படி பண்ண முடியும்? மாதக அம்மா தே சகபாட்ட வீதி மயதாம். சகபாட்டன்னா சகபாடின்னா நம்முடைய கூட படிப்பவர்னு அர்த்தம். நார்மலாக சகபாடின்னு சொல்லுவோம், கூட படிக்கிறவாள் சகபாடின்னு சொல்லுவோம். இங்கே சகபாட வீதினா உனக்கு ஈக்குவலாக உனக்கு சமமாக அந்த புன்னகையை அயதாம்னா தே வில் கெட். அந்த பால் உன்னுடைய அந்த சகபாடியாகப்பட்ட நிலைமையை அது அடையுமா? வெறும் விமலமாக இருக்கிறதுனால வெள்ளையாக இருக்கிறதுனால மட்டுமே. மந்தஸ்மிதைகி மஞ்சுளைகி, மஞ்சுளமானது கோமளமான அழகான மஞ்சுளமான அந்த ஸ்மிதத்தோடு எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஏன்னா கிம்சா இயம் து பிதாஸ்தி, ஒரு வேறுபாடு இருக்கே. சும்மா க்ஷீரத்தோடு கம்பேர் பண்ணனா ஒரு வேறுபாடு அங்கே இருக்குது. பிதான பேதம் வித்தியாசம் இருக்குது அங்கே. என்ன வித்தியாசம்? தோகனவசாத் ஏக்கம் து சஞ்சாயத்தே. தோகனம்னா கறக்கிறது. ஸோ பாலை வந்து பசுவை கறந்தால் தான் பால் கிடைக்கும்.
ஸோ தோகன வஷா, தோகனன்னா கறக்கிறது. ஸோ பசுவை கறந்தாதனால தான் அந்த பால் கிடைக்கிறது, சஞ்சாயத்தை உண்டாகும். ஹே காமாட்சி ஸ்வயம் பிரணமதாம் அர்த்திதம். ஆனால் தேவிகிட்ட போய் அப்படியே நமஸ்காரம் பண்ணி பிரணமதாம் நன்றாக வணங்கி அர்த்திதம் பிரார்த்தித்தம், தேவி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு அப்படி கேட்ட உடனேயே அது யாரும் தேவையில்லை, கறக்கெல்லாம் தேவையே கிடையாது. ஸ்வயம் தோதுஹ்யதே, தானே அது கறந்து கொடுக்கும். தோதுக்கியதுன்னு நன்றாக நீ கேட்டதெல்லாம் கறந்து கொடுக்கக்கூடியது புன்னகை. அது பசுவை கறக்கணும். இந்த வித்தியாசம் இருக்கிறதுனால பாலையும் தேவியோட புன்னகையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு விட்டார் மூக்கர். க்ஷீரம் தூரதயேவ திஷ்டது கதம் வைமல்யமாத்ராதிதம் மாதஸ்தே சக பாடவீதிமயதாம் மந்தஸ்மிதைர்மஞ்சுளைः किं चेयं तु विदास्ति लोभनवशात् एकं तु सञ्जायते कामाक्षी स्वयम् अर्तितं प्रणमताम् अन्यत् दोदुह्यते कर्पूरैरमृतैर्जगज्जननिते कामाक्षि चन्द्रातपैः मुक्ताहारगुणैर्मृणालवलयैः मुक्तस्मितश्रीरियम् श्रीकाञ्चीपुरनायिके समतया संस्तूयते सज्जनैः तद्दातृङ् मम तापशान्तिविधये किं देवि मन्दायते. கற்பூரைஹி அமிர்தைஹி. ஸோ இப்போ தேவியோட புன்னகை எதெல்லாம் கூட கம்பேர் பண்ணுறாருன்னு லிஸ்ட் வருதுங்க. கற்பூரத்தோடு ஒரு ஒப்பிடுறா. ஏன்னா கற்பூரம் வெள்ளையாக இருக்குது, தேவியோட புன்னகையும் வெள்ளையாக இருக்குது. அமிர்தைஹி, அமிர்தம் பால் வெள்ளையாக இருக்குது, அதனால் அதுவும் கம்பேர் பண்ணுறான். ஜெகஜனனி, ஹே அம்மா. தே காந்தைஷ்டா, ஏன்னா காமாட்சிங்கிறது திருப்பி ரிப்பீட்டேஷன் மாதிரி இருக்காங்க, காந்தைஷ்டாங்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். காந்தைஹீச்சா அப்படின்னு சொல்லும்போது காந்தன் யார்? சிவன். சிவன் வெள்ளவளையர்ன பொன்னார் மேனே இல்லையா அவரும் வெள்ளவளையர்னு இருக்கார். ஸோ அந்த சிவனோடு அந்த கலரோடையும் கம்பேர் பண்ணுறான் தேவியோட புன்னகையா. சந்திர ஆத்தபைஹி, ஆத்தம்னா இந்த சந்திரனுடைய கூலிங் கிரணங்கள். ஸோ சந்திரனுடைய கிரணங்களோடையும் கம்பேர் பண்ணுறான் புன்னகையா. முக்தாஹார குணைஹி, குணம்னு சொன்னாலும் இங்கே சரடுன்னு சொல்லுவோம் இல்லையா, சரடு. குணம்னு சொன்னால் சரடுன்னு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா. ஸோ அந்த முக்தாஹார முத்து மாலையோட அந்த வரிசையாக முத்துக்களை கொடுத்துருக்கே, அந்த முத்து மாலை சரடோடையும் உன்னுடைய புன்னகை அவள் ஒப்பிடுறா. மிருணாவளையகி, மிருணால வளையகி, மிருணாலன்னு சொன்னால் தாமரையோட தண்டு. தாமரையோட தண்டு வெளவெளேர்னு இருக்குது, அதோடையும் உன்னோட புன்னகையை கம்பேர் பண்ணுறா. முக்த ஸ்மித ஸ்ரீஹி இயம், இப்படி மோகனமான, முக்தன மோகனமான இந்த புன்னகை, ஸ்ரீ புன்னகை வந்து ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியது. இப்படி எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுறதா இருக்குது. ஸ்ரீ காஞ்சிபுர நாயிகே, காஞ்சிபுரத்தில் உள்ள அம்மா காமாட்சியே சமதையா சம்ஸ்தூயதே சஜ்ஜனைஹி. ஸோ இது கூடலாம் சமமாக, சமதையா. ஸோ சமதையா இதெல்லாம் கூட கம்பேர் பண்ணுறது உன்னுடைய சம்ஸ்தூயசே சஜ்ஜனைஹி, சஜ்ஜனங்களால் நல்லோர்களால் இவ்வாறு சுதிக்கப்படுகிறாய். தத்தாத்ருங், அப்படிப்பட்ட இந்த மாதிரி சந்திரனோட கிரணங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுற உன்னுடைய புன்னகையாக்கப்பட்டது. மமதாபசாந்தி விதையேன்னா அதை செய்வதற்கு, தபசாந்தி விதேய அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய விதையே, என்னுடைய தாபம், சம்சார தாபத்தை நீக்குவதற்கான வேலையை கிம் தேவி மந்தாயதே, ஏன் மந்தமாக இருக்குது, ஏன் ஸ்லோவாக இருக்குன்ற. உன்னுடைய புன்னகை என்னுடைய தாபத்தை படக்குன்னு எடுக்கணுமா இல்லையா? அப்படி இருக்கும்போது சந்திரனோட குளிர்ச்சியெல்லாம் அப்படியே உடனே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் உன்னுடைய அந்த புன்னகை ஆகப்பட்டது ஏன் எங்களுடைய தாபத்தை நீக்க மாட்டேங்கிறது, ஸ்லோவாக இருக்குதுன்னு கேட்குறேன். இது எப்படி பார்க்கலாம்னு சொன்னோம்னா, இப்போ வந்து இதெல்லாமே வெள்ளைன்னு சொல்லும்போது சத்துவகுணம் இல்லையா. அப்புறம் இதே இந்த தாபங்கிறது கோபம், காமம், குரோதம் எல்லாம் இருக்கக்கூடியது. தாபங்கிறது, சம்சார தாபங்கிறது ரஜோகுணம். ஸோ சத்துவகுணம் வந்து ரஜோகுணத்துக்கு இறங்கி வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால அந்த ரஜோகுணத்தை எடுக்கிறதுக்கு லேட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். कर्पूरैरमृतैर्जगज्जननिते कान्तैश्च चन्द्रातपैः मुक्ताहारगुणैर्मृणालवलयैर्मुग्धस्मितश्रीरियं श्रीकाञ्चीपुरनायिके समतया संस्तूयते सज्जनैः तत्तादृङ् मम तापशान्तिविधये किं देवि मन्दायते. मध्ये गर्भितमञ्जुवाक्यलहरी माध्वी जरी शीतलां मन्दारस्तबगायते जननिते मन्दस्मितां शुच्छटा
यस्या वर्धयितुं मुहुर्विकसनं कामाक्षि कामद्रुहः वल्गुर्वीक्षण विभ्रमव्यतिकरः वासन्तम् आसायते. வாசந்த மாசாயதே, வசந்த மாசம். ஓகே மேம். ஓகே, தேங்க் யூ. ரெண்டாவது லைன்ல மந்தார ஸ்தபகாயதே ஜனனி தே மந்தஸ்மித அம்சுச்சடா. அம்சுன்னா அம்சங்கள், புன்னகை கிரணங்கள் வந்து அப்படியே அம்சுமான்னு சொல்லுவோம், சூரியன் அம்சுமான்னு சொல்லுவோம், ஏன்னா கிரணங்களோடு கூடியவன். அது மாதிரி புன்னகை வந்து கிரணங்களாக வருது, அப்படியே நிறைய புன்னகை வீச்சு, அப்படியே எல்லா திசையிலையும் பரவக்கூடிய புன்னகை. அப்படிப்பட்ட சட்டான்னா அழகுன்னு அர்த்தம். பேசலம் சட்டா இதெல்லாம் அழகுன்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய அந்த புன்னகையோட வீச்சோட அழகு இருக்கே மந்தார ஸ்தபகாயத்தை, அது எப்படி இருக்குன்னு பார்த்தா தேவலோகத்தில் மந்தார பூக்கள் பூக்கிற மந்தார மரம் இருக்குது. ஸோ அந்த மந்தார மரம் இதில் கல்ப விருஷம், சந்தான மரம், இதெல்லாம் வந்து தேவலோகத்து மரங்கள். இதெல்லாம் பூக்கள்லாம் விளவிளேர்னு பூக்கும், பாரிஜாத்தம் இதெல்லாமே. ஸோ அப்படி மந்தார ஸ்தபகான பூங்கொத்து, அதை பார்த்தா அந்த புன்னகையோட அந்த அழகை பார்த்தா எங்களுக்கு மந்தார மலரோட ஒரு பூங்கொத்து மாதிரி ஸ்தபகாயத்தை, அந்த பூங்கொத்து மாதிரி இருக்கிறது. அதுக்கு நடுவில் மத்தியே இப்படி மந்தார மலரோட நடுவில் கர்ப்பித மஞ்சு வாக்கியலகரி மாத்வீஜரி சீதலா. மாத்வீஜரின்னா மது தேன், மாத்வீஜரின்னா தேன் ஒழுகிறது, மகரந்த தேன் ஒழுகிறது. என்னது இது? பூலேருந்து எப்பவுமே உள்ள மகரந்தம் இருக்கும், அந்த மகரந்தம் வந்து தேனை கொடுக்கும். ஸோ இப்படி பூக்கு நடுவில், பூங்கொத்துக்கு நடுவில் மகரந்த தேன் ஒழுகுவது போல உன்னுடைய இந்த புன்னகைக்கு நடுவே உன்னுடைய வாக்கிய லகரி. ஸோ வாயிலிருந்து தான் புன்னகை வருது, வாயிலிருந்து தான் வாக்கும் வருது. ஸோ தேவியோட இந்த புன்னகைக்கு இடையோடு வரக்கூடிய அந்த வாக்கு தேன் ஒழுகிற மாதிரி இருக்குது. எப்படி பூவில் தேன் ஒழுகிறதோ அது மாதிரி உன்னுடைய வாக்கியம் வந்து தேனாக இனிக்கிறது. கர்ப்பித்தம்னு அது உள்ளுக்குள்ளே கர்ப்பத்தில் இருக்கக்கூடியது, புன்னகைக்கு நடுவில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு அவ்வளவு மகரந்த தேன் ஒழுகிற மாதிரி இருக்குது, சீத்தலமாக குளிர்ச்சியாக இருக்குது. எஸ்யாக வர்தயித்தும் முகு விகசனம்னா என்னது? அதை விரிவாக்கணும். இப்போ அந்த புன்னகையை வந்து நல்ல விரிவாக்கி அப்படி அழகாக என்ஜாய் பண்ணுறார் யார்? காமத்ருகன காமனை எதிர்த்தவர், காமனுடைய மன்மதனுடைய எதிரியாகப்பட்ட சிவன். ஹே காமாட்சி, மீண்டும் அதை நன்றாக வளர விடுவதற்காக அந்த புன்னகை வீச்சை இன்னும் வளர்த்தணுங்கிற ஆசையோடு அந்த சிவன் வல்கு வீட்சண விப்ரம, அதாவது விப்ரமங்கள்னு என்ன சொன்னானது? இங்கிதங்கள்னு சொல்லுவோம். விப்ரமங்கள்னு சொன்னால் ஒரு ஆளை வீழ்த்துறதுக்கு தன்னுடைய அஸ்திரங்களை பயன்படுத்துகிற முறை. ஸோ ஒரு ஆளை வீழ்த்துறதுக்கு இந்த புன்னகையை அப்படியே இன்னும் பெருசாக ஆக்கி காட்டணும், தேவியோட புன்னகை வளர்க்கணுங்கிறதுக்காக இவர் வந்து விப்ரமங்களெல்லாம் காட்டுறார், தன்னுடைய இங்கிதங்கள். அதனால வல்கு வீக்ஷணா, அது என்னது? அந்த இங்கிதம் என்னது? அழகான பார்வை. அந்த தேவியோட புன்னகை மேலே ஒரு பார்வையை செலுத்துறாரா தேவியோட முகத்தில், உடனே புன்னகை இன்னும் விரிவடையறதான். ஸோ வெத்திகரகன்னு அப்படியே அதை ரெசிப்ரிகேட் பண்ணுறாருன்னு அர்த்தம். வெத்திகரம்னு சொன்னான்னா ஒரு காரியத்துக்கு எதிர்வினை ஆற்றுவது. ஸோ அதை ரெசிப்ரிகேஷன் பண்ணுறார். உன்னுடைய புன்னகை அழகாக இருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் கண் பார்வையால் பார்த்து அதை வளர்க்கிறார். வாசந்த மாசாயதை, இது எப்படி இருக்குன்னு சொன்னான்னா பூக்களை மலர்விப்பதற்கு வசந்த காலம் தேவை. ஸோ வசந்த காலத்தில் பூக்கள் எல்லாம் நன்னா வளரும். அது மாதிரி சிவனுடைய பார்வையாகப்பட்டது இங்கே வசந்த மாசத்தில் வளர பூக்கள் மாதிரி புன்னகை பூக்களை மேலும் வளர்விக்கிறது. மத்தியே கர்ப்பித மஞ்சு வாக்கியலஹரி மாத்வீஜரி சீதலா மந்தாரஸ்தபகாயதே ஜனனிதே மந்தஸ்மித அம்சுச்சடா யஸ்யா வர்தயிதும் முகுஹு விகசனம் காமாக்ஷி காமத்ருஹோ வல்குர்வீக்ஷண விப்ரமவ்யதிகரோ வாசந்தமாசாயதே. बिम्बोष्टद्युतिपुञ्जरञ्जितरुचिः त्वन्मन्दहासच्छटा कल्याणं गिरिसार्वभौमतनये कल्लोलयत्वाशु मे पुल्लन्मल्लिपिनद्दहल्लकमयी मालेवया पेशला श्रीकाञ्चीश्वरि मारमर्तितुः उरो मध्ये मुहुर्लम्बते. ஸோ பிம்போஷ்ட தியுதின்னு ஒளின்னு அர்த்தம். ஸோ பிம்போஷ்ட தியுதி, பிம்ப ஓஷ்டனா பிம்பன கோவைப்பழம் போன்ற ஓஷ்டம் உதடு, அதில் ஒளி, அது ரெட்டு கலரில் அப்படியே ஒளி பொருந்தி இருக்குது அந்த உதடு. புஞ்சரனா குவியல், அப்படியே ரெட்டு கலரோட கலரை அப்படியே குவியலாக வெளிப்படுத்துறது தேவியோடைய அந்த உதடுகள்.
ரஞ்சித ருச்சிகி, ரஞ்சிதன்னு அதில் சந்தோஷப்படுறது, புன்னகையாகப்பட்டது அந்த உதடு வழியாக தான் வெளியில் வந்து ஆகணும். ஸோ அதில் மூழ்கி அப்படியே ஆனந்தமாக வெளியில் வருது. தொன் மந்தஹாச சட்டா, உன்னுடைய அப்படிப்பட்ட அழகான மந்தமான புன்சிரிப்பு, அப்படிப்பட்ட புன்சிரிப்பு அழகு அது அப்படி வெளியில் வருது. கல்யாணம் கிரி சார்வபௌம தன்னை ஏன்னு கூப்பிட்றார். கிரி சார்வபௌம, சார்வபௌமான்னு சொன்னான்னா சக்கரவர்த்தின்னு அர்த்தம். ஸோ பூமிக்கு எல்லா பூமிக்கும் சகல பூமிக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவருக்கு சார்வபௌமான்னு பேர். இங்கே கிரிகள் மலைகளுக்குள்ள சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஹிமவானுடைய தனையே பெண்ணே, ஹிமவான் மகளே காமாட்சி. கல்யாணம் கல்லோலயது ஆஷு மே, எனக்கு அது மங்களத்தை கொடுக்கட்டும். இப்படி உதடு வழியாக வெளிவரக்கூடிய அந்த புன்னகையாகப்பட்டது எனக்கு கல்யாணம் ஆஷு மே பவது, எனக்கு கல்யாணத்தை நல்ல மங்களத்தை கொடுக்கட்டும்னு சொல்கிறேன். புல்லன் எப்படி இருக்குன்னா, அந்த ஒளியில் வரக்கூடிய ஒளி வெள்ளை புன்னகை, ரெட்டு உதடு, இது ரெண்டும் கலக்கும்போது பார்த்தா எப்படி இருக்குன்னா, புல்லன் மல்லி, புல்லன்னா மலர்ந்து மலர்ந்து இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, பினத்த ஹல்லகமயி, அதை சுற்றி ஒரு ஹல்லகம்னு சொன்னால் செங்கழி நீர் பூன்னு சொல்லுவாள். செங்கழி நீர் பூன்னு அந்த காலம் நம்ம எல்லாம் பார்த்ததுல அதெல்லாம் தண்ணியில் வளரக்கூடிய பூ. ஸோ அந்த செவப்பு கலரில் இருக்கக்கூடிய பூ. ஸோ அது பினத்தன்னு அதோட கவர் பண்ணியிருக்கு. ஸோ வெள்ளை மல்லி அதை சுற்றி ஒரு ரெட்டு கலர் செங்கழி நீர் பூ சுற்றின மாதிரி வெள்ளை புன்னகையை சுற்றி ரெட்டு உதடோடு ஒளி இப்படி வரக்கூடிய மாலா இவ பேசலா, பேசலனாலும் அழகு. ஸோ மாலா இவ, இப்படிப்பட்ட மாலையை, இந்த புன்னகையாகப்பட்ட மாலையை, கலர்ஃபுல்லான மாலையை ஸ்ரீ காஞ்சீஸ்வரி, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி, மாரமர்தித்துகு, மாரமர்தித்துகு மாறனாலும் காமன்னாலும் மன்மதன், மன்மதனை எதிர்த்தவர், மர்தித்துகு மர்தனம் பண்ணின சிவன், சிவனுடைய உரோ மத்தியே, உரஸ்ன நெஞ்சு, அவருடைய நெஞ்சில் மத்தியே நெஞ்சு வட்சஸ்தலத்தில் முகுகு லம்பத்தே, அது தொங்குறதுங்கிற புன்னகை எங்கே போய் நிற்கிறதுன்னு சொன்னால் பகவானுடைய நெஞ்சில் போய் அப்படி வீசின்னு படறது அப்படின்னு இங்கே சொல்கிறார். அது எங்களுக்கு மங்களத்தை தரட்டும்னு கேட்குறார். बिम्बोष्टद्युति पुञ्जरञ्जित रुचिस्त्वन्मन्दहासच्चटा कल्याणं गिरि सार्वभौमतनये कल्लोलयत्वाशुभे पुल्लन्मल्लिपिनद्दहल्लकमयी मालेवया पेशला श्रीकाञ्जीश्वरि मारमर्दितुः उरो मध्ये मुहुर्लम्बते बिभ्राणा शरदभ्रविप्रमदशां विद्योतमानाप्यसौ कामाक्षी स्मितमञ्जरी किरतिते कारुण्यधारारसम् आश्चर्यं शिशिरीकरोति जगतीम् आलोक्य चैनामहो कामं केलति नीलकण्ठहृदयं कौतूहलान्दोलितम्. ஸோ பிப்ராண சாரதப்ர, சாரதுன்னா சரத்காலம், சரத்கால அப்ரான மேகம். ஸோ சரத்காலத்து மேகம் எப்படி இருக்கும், வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். மழைக்காலம் முடிஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் வரக்கூடியது சரத்காலம். சரத்காலத்தில் கார்மேகங்கள்லாம் போயிடும், வெள்ளை வெளியேறின மேகங்கள்லாம் இருக்கும், கிளியராக இருக்கும் ஸ்கை எல்லாமே. விப்ரானா சாரதப்ரா, இந்த புன்னகை எப்படி இருக்குன்னா வெள்ளை மேகம் போல வெள்ளவெளையர்னு இருக்குது, அதை தரிக்கிறது. வெள்ளை மேகத்தோட வெள்ளை கலரை தரித்து கொண்டிருக்கக்கூடிய புன்னகை. வித்யோதமானாபி, அப்படி புன்னகை அப்படி பளிச்சுன்னு கிளியராக அப்படி ஒளி பொருந்தி இருந்தால் கூட அபி அசௌ, இந்த புன்னகை கிரதித்தே காருண்யதாரா ரசம், இது கார்மேகம் எப்படி மழையை கொட்டுமோ அது மாதிரி ஒரு மழையை கொட்டுறது. இந்த புன்னகையிலேருந்து ஒரு மழை வருது. என்ன மழைன்னு சொன்னால் காருண்யம், கருணை. ஸோ கருணையாகப்பட்ட மழையை கிரத்தின்னு இது விசில் அடிக்கிறது, எல்லா இடமும் மழையாக கொட்டுறது. வெள்ளை மேகத்துலேருந்து மழை. இது என்ன மழைன்னா கருணை மழை. அப்படி ஸ்மிதமஞ்சரி, ஸ்மிதமஞ்சரின்னு இது ஸ்மிதம் என்ற புன்னகை என்ற பூங்கொத்து, புன்னகையாகப்பட்ட பூங்கொத்து இப்படியாக ஒரு மழையை, கருணை மழையை எங்கும் பொழிவிக்கிறது. ஜகதீஹி, ஜகதீஹின உலகங்கள், ஜகத்து ஜகதீஹி அப்படி. ஸோ அந்த ஜகத்துக்கள் எல்லாமே, உலகங்கள் எல்லாமே ஆலோக்கிய ஏனாம், இதை பார்த்து, இந்த புன்னகையோடு மழை, கருணை மழையை பார்த்த உலகங்கள் எல்லாம், ஏனாம்னா இதை, இவற்றை, இந்த புன்னகை பூங்கொத்துக்களை பார்த்து அஹோ ஆச்சரியம் சிசிரு கரோதி, உலகத்தெல்லாம் குளிர்விக்கிறது. வேற மழை தான் குளிர்விக்கும், நம்ம பார்க்குறோம். வெயில் காலம் வந்தால் எங்கே குளிர் இருக்குது, ஆனால் இந்த மழையாகப்பட்டது உலகங்களை எல்லாம் சிசிரீகரோதி, குளிர்விக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? அஹோ ஆச்சரியம், இது பெரிய ஆச்சரியம் இல்லையா? அதை பார்த்து மழை காலத்தில் என்ன வரும், மயில்கள் ஆடும். ஸோ இங்கே ஒரு மயில் ஆடுறதான்,
காமம் கேலதி நீலகண்ட ஹிருதயம். நீலகண்டன்னா மயில்னு ஒரு அர்த்தம். ஏன்னா அதோட மயிலோட கழுத்து நல்ல நீல கலரில் இருக்கும், அதனால நீலகண்டன்னா மயில்னு ஒரு அர்த்தம். கழுத்தில் விஷம் இருக்கிறதுனால பகவானுக்கு சிவனுக்கு நீலகண்டன்னு பேர். ஸோ நீலகண்ட ஹிருதயம் காமம் கேலதி. எப்படி மழைக்காலத்தில் நீலகண்டன் ஆகப்பட்ட மயில் ஆடுமோ அது மாதிரி இந்த மழையை கண்டு காருண்யமாகப்பட்ட மழையை பார்த்து ஆனந்தப்பட்ட சிவன் ஆடுகிறார். அவருடைய ஹிருதயம் அந்த சந்தோஷத்தில் ஆடுறது கேலதி. கௌதூகல ஆந்தோலிதம். குதூகலமாக ஆந்தோலிதம்னு அலையலையாக ஆனந்தம் வீசுறது. அதனால சிவனுடைய ஹிருதயம் ஆடுறது. விப்ராணா சரதப்ர விப்ரமதசாம் விச்சோதமானப்யசௌ காமாட்சி ஸ்மிதமஞ்சரி கிரதி தே காருண்யதாராரசம் ஆச்சர்யம் சிசிரீகரோதி ஜகதீஷம் ஆலோக்ய சைனாமஹோ காமம் கேலதி நீலகண்ட ஹிருதயம் கௌதூகல ஆந்தோளிதம். ராதே கிருஷ்ணா மேம், இன்னொன்று போலாம். ஓகே. प्रेङ्कत् प्रौढकटाक्ष कुञ्ज कुहरेषु अद्यच्चटाद्यच्च गुत्तायुतं वक्त्रेन्दुश्च विसिन्धुवीचिञ्चये पेन प्रतानायितुं नैरन्तर्य विजृम्भितस्तनतटे नैचोलपट्टायितुं पालुष्ये कबलीकरोतु मम ते காமாட்சி மந்தஸ்மிதம். நைச்சோல பட்டா இத்தம் தான், இத்தும் இல்லை இத்தம், எல்லாமே இத்தம். ஸோ ப்ரௌட கடாட்ச குஞ்ச குஹரேஷு, அதாவது கடாட்ச குஞ்சம்னு சொல்கிறாங்க. கடாட்சம்னு சொல்கிறது தேவியோடைய கடாட்ச சதகம் பார்த்தோம் இல்லையா, கண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த பார்வை வீச்சு. ஸோ அந்த தேவியோடைய கடாட்சம் எப்படி இருக்குன்னா திக்கா அடர்த்தியாக இருக்குது. அது குஞ்ச குகரம்னு சொன்னால் புதர், அடர்ந்த புதர். அப்போது இங்கே வந்து புன்னகை கீழந்து வருது, மேலே பார்த்தா கருப்பாக கண்ணங்கரையர்னு தேவியோட பார்வை வீச்சு கருப்பாக இருக்குது. ஸோ இந்த கடாட்ச குகரம் புன்னகை நாலா பக்கம் வீசுறது இல்லையா, இந்த புன்னகை மேலே போகிறது. அப்போ போகும்போது அங்கே பார்த்தா கருப்பாக ராத்திரி ஆட்டமாக இருட்டாக ஒரு கடாட்ச குஞ்ச குகரம் சொல்லி இருக்கக்கூடிய புதர் ஒன்று இருக்குது. அதில் ஆடுறது இந்த புன்னகை. பிரேங்கனம்னாலே ஊஞ்சல்னு அர்த்தம். பிரேங்கத்தினா ஊஞ்சல் ஆடுற மாதிரி இந்த புன்னகையாக தான் ஆடுறது. அப்போ ராத்திரியில் ஒரு சந்திரன் உதிச்ச மாதிரி வெள்ளையாக ஒளி தெரியும் இல்லையா. இப்போ இந்த கடாட்சங்கிறத ஒரு ராத்திரிக்கு கம்பேர் பண்ணுவோம்னா இந்த புன்னகை வந்து அதில் தெரியற நிலா போல, அந்த நிலாவு போல இது ஆடுறது பிரேங்கத்து. ஸோ ப்ரௌடான நல்ல ராத்திரி, நல்ல டீப்பாக இருக்குது, கருப்பாக இருக்குது அந்த கடாட்சம், அதில் இது ஆடுறது இந்த புன்னகை. அச்சகுச்சாயுதம் சொன்னான்னா ஒரு எப்போவுமே கருப்பாக இருக்கிற வாழ்க்கை தான் ஒரு நெக்லஸ், வெள்ளை நெக்லஸ் போட்டால் அழகாக இருக்கும், எடுப்பாக இருக்கும். அது மாதிரி இந்த ராத்திரியில் போடப்பட்ட நெக்லஸ் மாதிரி இருக்கா இந்த புன்னகை. அச்சனாலும் அழகியான்னு அர்த்தம். குச்சாயுதம் சொன்னான்னா இங்கே வந்து ஒரு பேர்ல் நெக்லஸை சொல்கிறது. குச்சான்னு சொன்னாலே இது பேர்ல் நெக்லஸ்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ குச்சாயுதம்னா இந்த அழகிய ஒரு முத்து மாலை அணிவித்தது போல இருக்கிறது இந்த புன்னகை கடாட்சத்தின் மேலே படும்போது. அதே சமயத்தில் வக்ர இந்துச்சவி சிந்து வீச்சி நிச்சயே. இப்போ தேவியோட முகம் வந்து இது நிலவு போல இருக்கக்கூடிய அந்த முகத்தில், தேவியோட முகம் இன்ஃபேக்ட் அது கருப்பு முகம்தான், ஆனால் அதோடைய காந்தியை வந்து நிலவோடு ஒளிக்கு ஒப்பிடலாம். அப்படி பிரகாசமான ஒளி அந்த கரிய இதில் கூட அது எப்படி இருக்குன்னா சிந்து வீச்சின்னா அலை கடலில் அலை வருது, அதில் வரக்கூடிய நுரை இல்லையா, பேனாங்கிறது வந்து நுரைன்னு அர்த்தம். கடலில் வரக்கூடிய கடல் கருப்பு, ஆனால் அதில் வரக்கூடிய அலை வந்து வெள்ளை வெளியேறு, அலை மேலே வரக்கூடிய நுரை அது வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். ஸோ தேவியோட முகமாகப்பட்ட கருப்பு கலரில் அந்த கடலில் வரக்கூடிய அலையோட நுரை போல வெள்ளை வெளியேறுன படர்றது இந்த புன்னகை. ஸோ தேவி முகம் கருப்பு, புன்னகை வெளுப்பு, அப்படி கடலில் வரக்கூடிய ஒரு நுரையை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. பேன பிரதானாயுதம். பிரதானன்னு சொன்னால் எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படி விரிவாக காட்டுறது தேவியோட அழகை அது. ஸோ நைரந்தர்ய விஜృంభిத ஸ்தனதட்டே. நைரந்தர்யம்னா நிரந்தரம், இடைவிடாத. அந்தரம்னா இடைவெளியே இல்லாமல் ஸ்தனங்கள், இதெல்லாம் சாமுதிரிகா லட்சணம். ஸோ 2 ஸ்தன மார்பகங்களும் ரொம்ப இடைவெளி இல்லாமல் சேர்ந்து இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட விஜృంభిத அப்படி பிரகாசமாக எடுப்பாக இருக்கக்கூடிய ஸ்தன மத்தியிலே விழுது இந்த புன்னகை. அங்கே போய் விழறோச்சே அது எப்படி இருக்குது? நைச்சோல பட்டாயுதம். நிச்சோலன்னு சொன்னால் ரவிக்கைன்னு அர்த்தம்.
இன்னும் நைச்சோள பட்டாயுதனை இது பட்டு ரவிக்கை சாத்தின மாதிரி இருக்கும். வெள்ளை விளையர்னு வெள்ளப்பட்டு சட்டை போட்ட மாதிரி மார்பகங்கள் மேலே போய் விழறது இது. ஸோ கல்மாஷம் அல்லது காலுஷ்யே, அதாவது கல்மாஷம்னாலும் ரெண்டுமே தான், என்னுடைய பாப்பங்கள், என்னுடைய குற்றங்கள். காலுஷ்யம்னாலும் கருப்பு, பிளாக்கு, பாப்பம் எல்லாம் அர்த்தம். ஸோ என்னுடைய பாபங்களை மம காலுஷ்யம் அல்லது மம காலுஷ்ய, என்னுடைய பாபங்களை கபலீகரோது தே காமாட்சி மந்தஸ்மிதம், இது கபலீகரம் பண்ணிவிடட்டும் உன்னுடைய இந்த புன்னகை ஆக்கப்பட்டது. எல்லா கருப்பையும் நீக்கிறதே, எல்லா கருப்பு மேலே பல் நக்கஸ் சாத்திர மாதிரிலாம் இருக்கே, அது மாதிரி என்னுடைய பாவத்தை தீர்த்து எனக்கு சத்துவகுணம் மேலே உங்க செய்யட்டும்ங்கிறார் இங்க மூக்க. प्रेङ्कत् प्रौढकटाक्ष कुञ्ज कुहरेषु अत्यच्च गुच्छायितम् तुच्छ विसिन्धुवीचि निचये फेन प्रदानायितम् नैरन्त्यं विजृम्भितस्थलतटे नैचोलपट्टायितम् कालुष्ये कबलीकरोतु मम ते कामाक्षि मन्दस्मितम्. காமாட்சி